நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பட்டியலில் வைத்து எனக்கு சலுகை வேண்டாம். சாதி பார்த்தால் நீ எனக்கு போடாத ஓட்டு, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. எப்போது எதிர்த்து பேசுவார், எப்போது ஆதரித்து பேசுவார், எப்போது சமநிலையில் இருப்பார் என புரியாத புதிராக இருக்கும் அண்ணன் சீமானை போலவே அவரது அரசியல் நிலைப்பாடும் அவ்வப்போது மாறுவது வாடிக்கை என்றாலும் சீமானின் சமீபத்திய செயல்பாடுகளில் சாதி வாடை அடிப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சுற்றுப்பயணம் நடத்தி வரும் நிலையில் 8% வாக்கு வங்கி வைத்திருக்கும் சீமானின் அரசியல் நகர்வுகளும் கவனிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்திய தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்க கோரி நடத்திய பொதுக்கூட்டம் தான் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அந்த சாதியை பட்டியலில் இருந்து வெளியேற்றியது போல தேவேந்திரரை வெளியேற்று என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று 3 முறை பரிந்துரைச்சு நாங்கள் கேட்பது ஒன்றுதான். உங்களுக்கு பட்டியல் பிரிவில் இருந்தால் சலுகை கிடைக்கிறது என்கிறாய். இதை விட நீ என்னை இழிவுபடுத்த முடியாது. 7 சாதிகளை உள்ளடக்கிய தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்க வேண்டும் என்பது அந்த சமூக மக்களின் ஒரு தரப்பினரின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அவ்வப்போது பேசு பொருளாக மாறும் இந்த கோரிக்கையை கையில் எடுத்து பொதுக்கூட்டம் நடத்திய சீமான் தேவேந்திர குல வேளாளர்களை தாழ்ந்த சாதி என அடையாளம் காட்ட நீ யார் என ஆவேசமானதோடு பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கினால் சலுகைகள் கிடைக்காது என சப்பை கட்டாமல் கோரிக்கையை ஏற்று நீக்கிவிட்டு உரிய இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என கொந்தளித்தார். பட்டியலில் வைத்து எனக்கு சலுகை வேண்டாம், வெளியேற்றி எனக்கு உரிமையை கொடு. அதான் நாங்க கேட்கிறது. சலுகை எனக்கு வேண்டியதில்லை, உரிமையை கொடு. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்க வேண்டும் என்பதில் அந்த சமூகத்திலேயே இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. வசதி வாய்ப்போடு வாழும் ஒரு தரப்பினர் பட்டியல் பிரிவில் இருந்து நீக்க கோரினாலும் ஏழ்மையில் உழலும் மற்றொரு தரப்பினர் சலுகைகள் இடஒதுக்கீட்டை நம்பிதான் வாழ்க்கையை கடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் குறிப்பிட்ட 7 சாதிகளை உள்ளடக்கிய தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்து மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்த போது மேற்கு மண்டலத்தில், அதாவது கொங்கு பகுதியில் வசிக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்கள் சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என போர்க்கொடி தூக்கிய வரலாறும் உள்ளது. இந்த சிக்கல்களுக்கு திடீரென தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆதரவாக சீமான் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே சீமான் குடிப்பெருமை பேசுவதாக விமர்சனம் இருக்கும் நிலையில் சமீப காலமாக சாதியை முன்னிறுத்தி சீமான் சில விஷயங்களை செய்து வருவதாக கூறப்படுகிறது. நாடார் சமூகத்தினரை குறிவைத்து பனையேறி கல் இறக்கியது, யாதவர் சமூகத்தை குறிவைத்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்திய வரிசையில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆதரவாக பொதுக்கூட்டமும் நடத்தியிருக்கிறார் சீமான். அதோடு சீமானின் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் கூட தேனியில் கணிசமாக வசித்து வரும் பழங்குடியின சமூகத்தை குறிவைத்தே நடத்தப்பட்டது எனவும் சொல்லப்படுகிறது. சாதி வார்த்து நீ போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என மேடையில் முழங்கும் சீமான் ஒவ்வொரு சாதிக்கும் கணக்கு பார்த்து காய் நகர்த்தி வருவதாக பார்க்கப்படுகிறது. நான் சுரண்டா பிரபாகரன் மகன் சுரண்டா, இந்த மகனை நான் நிறுத்துற என் தம்பி தங்கைகளை சாதி பார்த்தால் நீ எனக்கு போடாத ஓட்டு, உன் ஓட்டு எனக்கு தீட்டு. சாதி பார்க்க கூடாது என பேசிக்கொண்டே சாதியை ஊக்குவிக்கும் சாதி சங்க மாநாட்டுக்கு தவறாமல் கலந்து கொள்வது, குடிப்பெருமையை குலத்தொழிலை உயர்த்தி பேசுவதும், சமூகம் பார்த்து வேட்பாளரை நிறுத்துவது மறைமுகமாக சாதியை உயிர்ப்போடு வைத்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ் தேசிய அரசியல் பேசும் சீமானின் தமிழர் இன பெருமையில் சாதி ரீதியிலான அரசியல் தான் வழிந்தோடுகிறது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.